இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கா லாகா அரண். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கா லாகா அரண். அறிவு ஏன் நம்ம அறிவுடையவங்களாக ஆகணும் அப்படின்னா, அற்றம் நம்மளை துன்பத்திலேருந்து பாதுகாக்கக்கூடிய கருவி அதான் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் எத்தகைய பகைவனாலும் உள்ளே சென்று அழிக்க முடியாத வலிமை உடையது அறிவு தான். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, அறிவு நம்ம துன்பத்திலிருந்து பாதுகாக்கணும். அது நம்மளோட பகைவர்களால் அழிக்க முடியாதது அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அறிவோட தன்மை. அறிவு முதல்ல நம்ம என்ன பண்ணுது, நம்ம துன்பத்திலேருந்து பாதுகாக்குது. இன்னொரு குறள் இருக்குது, அது இதுவாகவே பார்க்கலாம். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிது நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவங்களோட வலியை, மற்றவங்களோட துன்பத்தை நம்ம துன்பமாக கருதி அந்த துன்பத்தை போக்கிறதுக்காக முயற்சிக்கிறது தான் அறிவோட தன்மை அப்படின்றார். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த 2 குறள்லேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, அறிவு நம்மளை துன்பத்திலேருந்து பாதுகாக்கும். அறிவு பிறர் துன்பப்படும் போது அவங்களையும் பாதுகாக்கும். இந்த 2 தான் அறிவோட சிறப்பான செயல். அது பகைவர்களாலையும் அழிக்க முடியாதது. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.